எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஜெர்மனில் சும்மா டுசல்டோஃப் என்ற இடத்துல நடந்து போனேன். இப்போ நடந்து போன இடத்துல அங்கே நிறைய பேர், இன்றைக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அந்த நேரம் நிறைய பேரை நான் பார்த்தேன். அதில் நாய்க்குட்டிகளோடு எல்லோரும் வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகளை எடுத்தினேன். உண்மையாகவே வடிவான இடம், அமைதியான இடம். ஸோ வெயிலை காணவே ஆசையாக இருக்குது. எங்களோட நாட்டில் இப்போ சரியான வெயில். எங்களோட அம்மா கால் பண்ணி சொல்லி கொண்டே இருப்பேன். ஆனால் இங்கே அந்த வெயில் வந்தாலும் சரியாக குளிர்ந்து கொண்டு இருந்துச்சு. நிறைய நாய்க்குட்டியில் கண்டு நான் மனசுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. பெரிய நீளமான மரங்கள். இங்கே வந்து ஆக்கள் தங்கட வேலை. நாய்க்குட்டிகள் எல்லாம் நாய்க்குட்டியில் நாங்கள் அவங்களோட அனுமதி இல்லாமல் தொட இயலாது. ஸோ நாங்கள் கேட்கணும், பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணும். உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதில் வந்து இன்னொரு ஆள் வீடியோ எடுக்கிறேன். நான் இதில் அந்த எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் அதில் எல்லாம் போய் சும்மா செஞ்சு விளையாடினேன். அது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் இங்கே இருக்குது ஜெர்மனில் பார்க்கல. ஸோ ஸ்ரீலங்காவிலேயும் இப்படி போடணும். இப்படி இருந்தால் நல்ல சில இடங்களில் இந்த எல்டர்ஸ் எல்லாம் வயசானவங்க வந்ததில் இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் எக்ஸசைஸ் செய்யலாம். ஸோ புதிய அனுபவமாக இருந்துச்சு. மனசுக்கு உண்மையாகவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பெரிய நீளமான வயல்வெளிகள். ஆனால் இது தோட்டம் செய்கிறதுக்காக அப்படி எல்லாம் செஞ்சுருக்காங்க. இனி அந்த தோட்டம் செய்வாங்களாம். இந்த சம்மருக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி ஜெர்மன் நான் ஐஎல்ஸ் என்ன செஞ்சேன், ஐஎல்ஸ் எங்கே படித்தேனான்றதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தவங்க. ஸோ அதே நான் இதில் செஞ்சேன். இதில் லொக்கேஷன்கள் வடிவாக இருந்தது. ஸோ 2 லொக்கேஷனில் நான் எப்படி ஜெர்மனுக்கு நான் எங்கே ஐஎல்ஸ் படித்தேனான்றது ப்ரொமோஷனுக்காக அவங்க கேட்டவங்க. ஸோ நான் அதையும் இதில் செஞ்சேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாய்.